காலம் வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோ எடிட் பண்ணி நம்மளுக்கு அட்மிஷன் ஆப் வேணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தா புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற புக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் தகுந்த மாதிரி ஆல்ரெடி பிக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிக்கில் நாம் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ரெட்டால் பஷை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ரஸை கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கில்லில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இந்த லேயரை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கீழே அதரில் காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்டில் ப்ரெல்ல பாக்ஸ் ப்ரெல் இருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஒரு வேல்யூ லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 0.200 போதுன்னு நினைக்கிறேன், ஓகே. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்டில் கலர் ரேட்டில் எக்ஸ்பிரஷன் காமனும் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்க. இப்போ எக்ஸ்பிரஷனே நீங்கள் வந்து பாருங்க -2.00 வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப டார்க்காக இருக்குது, அதனால நான் வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன், ஓகே. இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் பிக் எடிட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்குக்கு மேலே ஒரு 3 லேயர் இருக்கா, ஒரு குரூப்பு 2 லேயர் மாதிரி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு இது 3 மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண வேண்டிய அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படியே நீங்கள் பிஎஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3 லேயருமே நீங்கள் கொடுத்துருக்க புக் மார்க் வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணுறதுனாக்க அது எப்படி கட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து பார்த்தா கம்மி பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா அதை வந்து பார்த்தா கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தடில் நீங்கள் இந்த 3 லேயருமே நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே ஸ்பீட் ஐக்கனில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நாம் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியா கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக் என்ன வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகே. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்பு கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த குரூப் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோன்னாக்க இப்போ நாம் ஆட் பண்ண அந்த புக்கையும் மேலே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்டாக ஒரு பாக்ஸ் செகண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணினாக்க கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் போயிட்டு இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கம்மி பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் லேயர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த பாக்ஸையும் கொடுத்து அங்கே காப்பி பண்ண அந்த பிக்கை இங்கே பிஎஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஆர்டிக்கில் நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த ஆர்ட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணாக்க இந்த இமேஜையும் மேலே இருக்கிற அந்த ஆர்ட் லேயர் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணினாக்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு அடுத்த பிக்கை நீங்கள் எப்படி எடிட் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த 3 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு புக் மார்க் வந்துக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ் 3 லேயரும் கொடுத்தினாக்கா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு புக் மார்க் வரைக்கும் பார்த்துங்க. அப்படி இல்லைனாக்கா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்பீடையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் பிக் எப்படி சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன். ஃபஸ்ட் டிக்கில் இருக்கிற குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு இந்த பிக்கை நீங்கள் டெலிட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ என்னுடைய பிக் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறதுனால
அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரையும் கொடுத்து இப்போ நான் பேக்ரவுண்டு பிக் என்ன வச்சுருக்கணும். ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸுங்கன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாக்க நீங்கள் ஆட் பண்ணுற பிக் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் வந்து பண்ணாக்கா பழைய பிக்கை டீல் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டைமிங் கொஞ்சம் லென்த் ஆகும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சுனாக்கா அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா எரர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதே பிக்கை மேலே இருக்கிற அந்த ஆர்ட் குரூப்லேயும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் மெத்தடில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படி நாம் பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ இதே சேம் மெத்தட் தான் கைஸ். நீங்கள் எல்லா லேயர்லையுமே நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணி இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி அந்த ஆர்ட் எஃபெக்ட் வரும் இல்லையா? ஸோ அது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நாம் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு +7 கொடுத்துட்டு மீடியா கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீனு கொடுத்துட்டு இந்த ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து பார்த்தினாக்கா லைட்டை கம்மி பண்ணிட்டு ஒரு 60 வச்சுக்கோங்க. உங்களுக்கு டார்க்னஸாக வேணால் ஃபுல்லாக வச்சுக்கலாம். எனக்கு லைட்டாக இருந்தாலே போதும். ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. அந்த ஃபஸ்ட்டு பிக்கு குரூப் இருக்கா? ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு குரூப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது கரெக்டாக அந்த புக் மார்க் வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனாக்கா அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நாம் அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாஷம் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு புக் மார்க் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாஷம் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துங்க. மேலே ஆட் இருக்கும். இதுவும் அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இதே வந்து பார்த்தா இந்த செகண்டு பிக்கு குரூப்புக்கு கீழே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தா கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் அதை வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறதும் அதே சேம் மெத்தட் தான் சொல்கிறோம். 1 மினிட். ஸோ இதுவும் நம்ம அந்த குரூப்பிக்கில் வச்சிடலாம். ஜஸ்ட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம் இருக்குது. அதனால் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து இருக்கிற பிக்குக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபைனலி இல்லை லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லேயருக்கு மேலே ஒரு கிரே கலரில் ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு +7 கொடுத்து ரெட்டால் பஷி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ரெஸை கொடுத்து மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாங் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அதரில் காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்குங்க. அப்படியே இப்போ பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டில் ஃபஸ்ட் எஃபெக்டாக பிரைட்னஸ் காஸ்ட்னே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கிற கான்ஸ்டன்ட்டை மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணுங்கள். ஸோ அது லைட்டாக கிரே கலர் மாதிரி ஆகுதா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் இப்படி வேலையை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஸோ ஒரு 50 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ முன்னுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் ரிலீக்ஸ் எடிட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணால் ரிலீஸு கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு இதில் எஃபெக்டே இருக்காது. ஒரே எஃபெக்ட் தான் குயிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பாஸம் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நான் பேக் வந்துக்கிறேன். இப்போ நாம் எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு ரிலீஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே நான் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல்ல டேரக்ஷன் பெல் 3வது எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம் கொஞ்சமாக தள்ளி ஒரு கீஃபேம் நீங்கள் ஆட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீஃபேம் லாஸ்ட்டில் ஒரு கீஃபேம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அதே சேம்லேயே இருக்கட்டும். செகண்டு தேர்டே மட்டும் நீங்கள் இந்த 0 வச்சு விட்டுக்குங்க. இப்போ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 கீஃபேம் சென்டராக கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க.
ஸோ இது அப்படியே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி கவுன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு 2 கீஸையும் சென்டராக கொண்டு போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பிஎஸ் கவுன்னு கொடுத்து இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்க அது ரொட்டேட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டியில் ஃபேட் நோட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சாண்டசெட்டையும் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் 0.3030 விட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடிஷனில் போய்ட்டு உங்கள் சாங்குக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டே வேணால் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்த லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டா, ஸோ ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பாஸ்ஸும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து எங்கே முடியுதோ அங்கே போய்ட்டு அங்கே காப்பி பண்ணதே இங்கே பிஎஸ் லேயர் கொடுத்து நெக்ஸ்ட் லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே சேம் ஆட் தான். கம்மியாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்க இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறது இல்லை கட் பண்ணுறது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் சாங்கு ஃபுல்லாகவே லிரிக்ஸை டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே 2 லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு 2 லாங் ப்ரெஸ் பண்ணி பாஸையும் கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு நான் எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் மார்க்கும் கலர் டிஸ்காக கொடுத்துட்டு இது யாருமே ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் கொடுத்துட்றேனே. ஸோ இப்போ நீங்கள் ப்ரில்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.